ஆனால் இவங்க வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸில் இவங்க கில்லாடிங்க. உலகத்துலேயே வந்து பணத்துக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுல கின்னஸ் ரெக்கார்டு படித்தவங்க திமுககாரங்க தான். அதனால் இது வந்து உறுப்பினர் சேர்க்கைன்றது கிடையாது. கொத்து கொத்தாக சேர்க்குறாங்க. ஒரு கட்சியில் 2 கோடி பேர் எப்படிங்க உறுப்பினராக இருப்பான்? அப்படி உறுப்பினராக இருந்தால் கூட்டணி கட்சியாக தேவையில்லை உனக்கு. 234 நீங்களே இன்னும் ஜெயிச்சுட்டு போகலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஊரில் போகிற வரவங்களாம் எல்லாம் குட்டி குட்டி கட்சி 1 மெம்பர் பார்ட்டியெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் நல்லா விசாரிக்கிறாங்கன்ற போர்வையில் எல்லா கட்சிக்காரனும் வந்து உங்களை பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்க்க தான் போகிறீங்க. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு ஸ்டாலினே சொல்கிறாரு. ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலினே 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. ஓடிபி போட்டு ஊரில் இருக்கவங்களாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திமுகவில் சேர்த்துக்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிறது. என்ன கதை, என்ன முரண்பாடு இது? பதவி தான், தேர்தல் பயம்தான், தோல்வி பயம் வந்து விட்டது திமுகவுக்கு. அதனால் அது ஓடிபின்றது வந்து சட்டப்படி தப்பு. அது உனக்கு டீட்டெயில் வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய டேட்டா கட்சிக்கிட்ட எப்படி போகும்? இப்போ இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டே கட்சி அரசாங்கத்தோட டேட்டா, அந்த பலனாளிகள் 1000 ரூபாய் வாங்குறவங்க அந்த டேட்டாலாம் அவங்ககிட்ட போயிருக்குன்றாங்க. நிறைய காணொலிகளை பார்க்க முடிஞ்சு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டே போகிறாங்க. நீ ஓடிபி வாங்கி அது உறுப்பினர் ஆகிறன்னு போது கண்டிப்பாக பேங்க் எந்தெந்த மொபைல் நம்பர்ஸ் பேங்க் லிங்க்டோ அந்த எல்லாம் ஓடிபி மூலமாக நீ கண்டுபிடிச்சி கிளியராக நீ வந்து பணப்பட்டுவாடாக பண்ண போகிறாது. அதுக்கும் பயன்படும். அதுக்கு முன்னால் அந்த டேட்டா உனக்கு எதுக்கு தேவையே இல்லை. உனக்கு டேட்டா ப்ரொடெக்ஷனே கிடையாது. அதான் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டுச்சு மதுரை பெஞ்சில். நீ இதை வந்து இந்த சர்வர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கான் உள்ளுக்குள்ளே, பெரிய பெரிய கம்பெனிஸ். அவன் இந்த டேட்டாவை பாதுகாப்பாக வைப்பான்னு என்ன உதாரணம்? வேறு எவனா காசு கொடுத்தா இந்த மொத்த டேட்டாவை அவன் அங்கே கொடுக்க போகிறான். அதனால தானே ஸ்டே பண்ணுறான்.